ஒரு 10 பைசா ஒரு அளவுக்கு கூடுதலாக கிடைக்குங்க. 80 காசு விற்கிற 90 பைசா இல்லை ₹1 கிடைக்குங்க. அதே மாதிரி தீபம் கழிச்சு வேலை கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. எங்களுக்கு ஹோல்சேல் கொடுத்துருவோங்க. அதே மாதிரி நாங்கள் ரேட்டு விலைக்கும் சேர்த்து சொன்னால் யாரும் இவ்வளோ விலையா, இந்த விலை அதிகம் அப்படிங்கிறாங்க. அதனாலங்க என்ன பண்ண இனிமேல் நம்ம என்ன தொழில், இந்த தொழில் செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் அதுதாங்க எல்லாம் மழை காலத்துலேருந்து 2-3 மாதமா எங்களுக்கு தொழிலே ரொம்ப முடக்கம், செய்ய முடியலைங்க. அல்லாமல் ஒரு மண்ணை சோளம் வைக்கலான்னு ஒரு வெயில் அடிச்சுட்டு போட்டால் மழை வந்து அன்னைக்கு அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. எங்களுக்கு நட்டம் தாங்க. இந்த 2-3 மாதத்துக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஒரு பிடிப்பான வேலை இல்லைங்க. மண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க. வெறும் மழை பெஞ்சிட்டு சோளம் வைக்க முடியலைங்க, விற்க மாட்டேங்குதுங்க. போன வருஷம் 800 எத்தவளுக்கு இந்த வருஷம் 600 போகுது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க. இதை நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணால் உண்டுங்க. நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒன்று முயற்சி பண்ணால் தாங்க எங்களுக்கு அதில் சோளம் அப்படியே வைக்க முடியலைங்க. இந்த 2 மாதம் மழை பெஞ்சிட்டு இருக்கு சாமி. நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்று வீடுதோறும் அகல் விளக்கேற்றி பட்டொலி பரவ உதவும் அகல் விளக்குகளை தயாரிக்கும் ஏழை தொழிலாளர்களின் வாழ்க்கையின் இருண்ட பக்கத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீப திருநாள் நெருங்கி வருவதை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் அகல் விளக்குகள் தயாரிக்கும் இறுதிக்கட்ட பணி நடைபெற்று வருகிறது. குறைந்த அளவில் களிமண் கிடைப்பதால் உற்பத்தி குறைந்துள்ளதாக மண்பாண்ட கலைஞர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கார்த்திகை தீபம் திருநாள் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள் தான். அன்றைய தினம் வீடுகள் தோறும் விதவிதமான அகல் விளக்குகள் கண்ணை கவரும் வகையில் வரிசை கட்டியிருக்கும். வரும் டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் வரும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த அகல் விளக்குகள் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி, ஆலச்சம்பாளையம், சித்தூர், செட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மண்பாண்ட கைவினை கலைஞர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்படுகிறது. இது குறித்து சித்தூர் கிராமத்தை சேர்ந்த மண்பாண்ட கைவினை கலைஞர் கண்ணன் என்பவர் 5 தலைமுறையாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அருகில் உள்ள குளத்தில் வண்டல் மண் எடுத்து வந்து அதனுடன் செம்மண், காற்றுமண் கலந்து பிசைந்து அகல் விளக்கு உருவாக்கி வருகின்றனர். நாளுக்கொன்று தலா 1000 விளக்குகள் வரை தயாராக்குகின்றனர். உங்க பேருங்கண்ணா? பேருனா கண்ணன். எந்த ஊருங்க? சேலம் மாவட்டம், எடப்பாடி தாலுக்கா, சித்தூர் கிராமம். இதுக்கு மட்டும்தான் விற்கிற மாதிரி இருக்குமா இல்லை ரெகுலரா வந்து நாங்கள் இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். வருஷம் பூரா இந்த தொழில் செய்யறோங்க. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஒரு 10 பைசா ஒரு அளவுக்கு கூடுதலாக கிடைக்குங்க. 80 காசு விற்கிற 90 பைசா இல்லை ₹1 கிடைக்குங்க. அதே மாதிரி தீபம் கழிச்சு வேலை கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க. எங்களுக்கு ஹோல்சேல் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு சூளை வைக்கிறதா இருந்தாங்க, ஒரு தேங்காய் மட்டைங்க, ஒரு மட்டை ₹2. கொண்டாந்து சேர்றதோட ₹3 ஆகுது. ஒரு 10,000 ரூபாய்க்கு சோளை வைக்கிறதா இருந்தால் எப்படி பார்த்தாலும் அதுக்கு முட்டு ஊழி அதிகமாகுதுங்க. ஒன்றும் முந்தைய மாதிரி எல்லாம் கொஞ்சம் கம்மி விலையில கிடைச்சிது. ஆனால் அது மாதிரி தரோம். அதே மாதிரி நாங்கள் ரேட்டு விலைக்கும் சேர்த்து சொன்னால் யாரும் இவ்வளோ விலையா, இந்த விலை அதிகம் அப்படிங்கிறாங்க. அதனாலங்க நாங்கள் என்ன பண்ண இனிமேல் நம்ம என்ன தொழில், இந்த தொழில் செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் அதுதாங்க. வெய்ய காலமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வியாபாரத்துக்கோ சர்ச்சி பண்ணுறதுக்கோ எல்லாம். மழை காலத்துலேருந்து 2-3 மாதமா எங்களுக்கு தொழிலே ரொம்ப முடக்கம், செய்ய முடியலைங்க. அல்லாமல் ஒரு மண்ணை சோளம் வைக்கலான்னு ஒரு வெயில் அடிச்சுட்டு போட்டால் மழை வந்து அன்னைக்கு அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. எங்களுக்கு நட்டம் தாங்க. இந்த 2-3 மாதத்துக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஒரு பிடிப்பான வேலை இல்லைங்க. தகுந்தமான வெய்ய காலமாக இருந்தால் இது கொஞ்சம் செய்யறதுக்கு சோளம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை கொஞ்சம் எங்களால் செஞ்சு எப்படி பண்ணாலும் ஒன்றும் சூடம் இல்லை, மண்ணோட மண்ணாக இதாகுதுங்க. ஹோல்சேல் வியாபாரத்துக்கு வந்து ஈரோடு, இப்படி பழனி, இப்படி கோப்பி, திருச்செங்கோடு எல்லா ஊருக்கும் வந்து வாங்கிட்டு, கரூர் இப்படியெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஹோல்சேல் கொடுத்துருவாங்க.
ஹோல்சேல் கொடுக்குறதுனால எங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஹோல்சேல் வியாபாரிங்க. நம்ம கிட்ட விளக்கு இல்லாம வேற என்னென்ன இருக்கு? என்கிட்ட சட்டி பானை அனைத்து இருக்குது. சட்டி பானைலாம் என்னென்ன சைஸ்ல இருந்து இருக்கு? சைஸ் அந்த மாதிரி இருக்குதுண்ணா. ஒரு பிடி பானைகள் இருக்குதுங்க, 5 பிடி பானை வரைக்கும் இருக்குது. இடைப்பாடி வட்டம் சித்தூர் கிராமம் பகுதியில் பாரம்பரியமாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் குடும்பத்தினர் கடந்த 2 மாத காலமாக அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வண்டல் மண், செம்மண் மற்றும் காற்று மண் என்று சொல்லப்படும் மணல் கலந்த மண் சேர்த்து தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் சக்கர உருளையில் வைத்து நேர்த்தியாக பல்வேறு விதமான அகல் விளக்குகளை தயாரிக்கின்றனர். கடந்த 1 மாதமாக மழை பெய்து வருவதால் மழைக்காலங்களில் அகல் விளக்குகள் தயாரிப்பு குறைவாக உள்ளது. போதிய களிமண் இல்லாத சூழலும் இயற்கை ஒத்துழைக்காத காரணத்தாலும் தீபம் தயாரிப்பு பணிகள் மந்தமான நிலையில் உள்ளது. இருப்பினும் மக்கள் தேவைக்கேற்ப தீபங்கள் தயாரித்து அனுப்பப்பட்டு வருகிறது. சிறிய விளக்குகள் ரூபாய் 1 முதல் ரூபாய் 3 வரையிலும், பெரிய மண் விளக்குகள் ரூபாய் 5 முதல் ரூபாய் 8 வரையிலும், 5 முக தீபங்கள் ரூபாய் 15 வரையிலும், குத்து விளக்கு போன்ற தீப வகைகள் ரூபாய் 20க்கும் விற்கப்படுகிறது. அண்ணா உங்க பேருங்கண்ணா? ரங்கநாத் சார். நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளக்கு பண்ணுறோம் சார், சட்டி பண்ணுறோம் சார். மண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க, விளக்கு மழை பெஞ்சிட்டு சூளை வைக்க முடியலைங்க, விற்க மாட்டேங்குதுங்க. போன வருஷம் 800 ரூபாய்க்கு எத்த விளக்கு இந்த வருஷம் 600 ரூபாய்க்கு போகுது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க. இதை நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணால் உண்டுங்க. நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒன்று முயற்சி பண்ணால் தான் எங்களுக்கு அதில் சூளை அப்படியே வைக்க முடியலைங்க. இந்த 2 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சாமி. நீங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. நலவாரி பணம் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு 10 வீட்டுக்காரங்க வாங்க, என்ன ஒன்றும் வரல சாமி. இதை நீங்கள் பார்த்து முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணால் தான் எங்களுக்கு எல்லாம் வாங்குற சாமி. எனக்கு 54 வயசு ஆகிப்போச்சு, வேலை செய்ய முடியல. இதை பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சாமி. இதில் சாதாரண விளக்கு, பஞ்சமுக அகல் விளக்குகள், கோவில்களில் ஏற்றப்படும் பெரிய அளவிலான விளக்குகள் என பல்வேறு வகையிலான விளக்குகளை தயாரித்து வருகின்றனர். இவர்கள் தயாரிக்கும் விளக்குகளை சேலத்தில் அனைத்து பகுதிகளும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த சீசனில் மட்டும் 3 லட்சம் விளக்குகளுக்கு மேல் சப்ளை செய்வோம். ஆனால் களிமண் போதிய அளவில் கிடைப்பதில்லை. அது இருந்தும் மழை பெய்து கொண்டு இருப்பதால் உற்பத்தியும் குறைந்தது. இதனால் 1.5 லட்சம் அகல் விளக்குகள் மட்டும் தயாரிக்க முடிந்துள்ளது. பாரம்பரியமாக தொன்று தொட்டு இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறோம். மக்கள் அனைவரும் களிமண்ணால் கையால் செய்த அகல் விளக்கு, மண்பானை, மண் அடுப்பு வாங்கி பயன்படுத்தினால் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறவும் அவர்களின் வாழ்வாதாரமும் காக்கவும் வசதியாக இருக்கும். எவ்வளோ லாப நஷ்டம் வந்தாலும் மக்களுக்காக வெளிச்சம் கொடுக்கும் இவங்க வாழ்க்கை மங்காமல் இருக்க இவங்கள மாதிரி குடிசை தொழிலாளர்களையும் நாம் ஆதரிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.